ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். டீ டைம் ஸ்நாக் இல்லை குயிக்காக ஒரு கெஸ்ட் வரேன்னு ஒரு 2-3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அப்படின்னா, இது ஈவினிங் டீ டைமுக்கு ஒரு சூப்பரான சாய்ஸ். அதாவது பாசிப்பருப்பு வச்சு ஒரு வடை செய்ய போகிறோம். ரொம்ப டேஸ்டியானது, அது இல்லாமல் ஹெல்த்தியானது, வயிற்றுக்கும் எந்த தொந்தரவும் பண்ணாத ஒரு ஸ்நாக் தான். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பாசிப்பருப்பு வந்து இது தோலோடு இருக்கிற பருப்பு. இது நாங்கள் வீட்டிலே உடைக்கிற பருப்பு. அதனால் பச்சைப்பயிறு வாங்கிட்டு வந்து அந்த திருகு வச்சு வீட்டிலே உடைப்பாங்க. அதனால் தோலோடு வரும். நீங்கள் கடையில் வாங்குறவங்க தோலே இல்லாமல் பருப்பு வருது பார்த்தீங்களா, பாசிப்பருப்பு, அந்த பருப்பு வாங்கிக்கோங்க. வறுக்கக்கூடாது. வடை செய்யறதுக்கு வந்து பச்சை பருப்பு அப்படியே தான் ஊற வச்சு நம்ம அரைக்கணும். வறுக்க வேண்டியது இல்லை. இந்த பாசிப்பருப்பு வந்து தோலோடு எப்படி செய்கிறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு மேலே ஐ பட்டனில் வரும் பாருங்கள், அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு வந்து 2 to 3 மணி நேரம் ஊற வச்சா போதும். நீங்கள் கடலைப்பருப்பு மாதிரி நிறைய நேரம் ஊறணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. பாசிப்பருப்பு வந்து 2 to 3 மணி நேரம் ஊறினாலே போதுமானது. இப்போ ஒரு 4 மணி 5 மணிக்கு சடனாக ஒரு கெஸ்ட் வரேன்னு சொல்லிட்டாங்க, ஒரு 2 மணி நேரம் தான் டைம் இருக்குது அப்படின்னா பாசிப்பருப்பு வந்து கண்டிப்பாக ஊறிடும். நீங்கள் டக்குன்னு சூப்பராக ஈவினிங் வந்து டீயோடு ஒரு வடை பண்ணிடலாம். நல்லா வந்து கழுவி பிசைஞ்சு விட்டு ஊற வைங்க. நான் தோலோடு இருக்கிற பருப்புங்கிறனால 4-5 வாட்டி நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு நீங்கள் ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஊறினதுக்கப்புறம் நீங்கள் கழிஞ்சு ஊற்றிட்டீங்கன்னா அந்த தோல் எல்லாமே விட்டு வந்துடும். தோலோடவும் போட்டு அரைச்சி செய்யலாம், அது ரொம்ப நல்லது. நாங்கள் அதனால தான் பாசிப்பருப்பு வந்து நான் குழம்புக்கு எல்லாமே இதே மாதிரி வீட்டில் பண்ணுற பருப்பு தான், கடையில் வாங்குற பருப்பு யூஸ் பண்ண மாட்டோம். நல்லா கழிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெள்ளைப்பருப்பாயிரும். தோல் வேண்டாம் அப்படின்னா அந்த மாதிரி கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜல்லடையில் போட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிடுங்க. இப்போ உள்ளே கலந்து சுடுறதுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடுசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். மல்லி, புதினா, இஞ்சி, பூண்டு, வரமிளகாய். இந்த வரமிளகாய் கூட 4 கிராம்பும் 1 ஸ்பூன் சோம்பும் போட்டு இதை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இது வாசத்துக்காக சேர்க்குறது. மிளகாய் நம்ம பச்சை மிளகாயெல்லாம் அரிஞ்சு போட்டோம்னா குழந்தைங்க சாப்பிட்டா அது காரம் சாப்பிட மாட்டாங்க. நீங்கள் எப்போவுமே இந்த மாதிரி வடை சுடுறப்ப அரைச்சி போட்டுருங்க. பெட்டர், வாய்க்கு சாப்பிட்றப்ப மிளகாய் வராது. ஸோ இதை நல்லா அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் பருப்பு தனியாக அரைச்சி உப்பும் உள்ளே போட்டு கலந்து அரைச்சிருங்க. அரைச்சி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஆக்சுவலி கடலைப்பருப்பு கூட ஒரு சிலருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், வயிறு வந்து ஒரு மாதிரி ஹெவியாக இருக்கும், ஜீரணம் ஆகாது. ஆனால் பாசிப்பருப்பு பொறுத்த வரைக்கும் அந்த ப்ராப்ளமே இருக்காது. பாசிப்பருப்பு வந்து ஈஸியாக ஜீரணம் ஆகக்கூடியது. அது குழம்பு செய்யதாகட்டும், சாம்பார் செஞ்சாலும், பருப்பு நம்ம கடையல் மாதிரி செஞ்சாலுமே பாசிப்பருப்பு வந்து சீக்கிரமாக ஜீரணம் ஆயிரும். குழந்தைங்களுக்கு கூட தாராளமாக வடை கொடுக்கலாம். ஸோ இப்போ இது கூட வெங்காயம், மல்லி, புதினா சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் வந்து இந்த மேல் சருகு எடுத்துட்டு ஒரு சருகோடு நல்லா கழுவி நல்லா சுத்தமாக தண்ணி இல்லாமல் அதை நல்லா பொடுசாக அரிஞ்சு போட்டாலுமே வந்து நல்லா மொறுமொறுன்னு நல்லா இருக்கும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். டைம் இருக்கிறாப்புல இருந்தால் அப்படி நம்ம அரிஞ்சு உள்ளே போட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் தேங்காய் எண்ணெயில் தான் ஃப்ரை பண்ணுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெயில் போட்டு இந்த ரவுண்டாக சின்ன சின்ன வடை மாதிரி பூண்டா மாதிரி போட்டுடுங்க. ஆக்சுவலி பாசிப்பருப்பு வடை வந்து அந்த ஃப்ளேவர் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆக்சுவலி இந்த வடை மீதி இருந்தால் ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு இதெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்குமே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தி ஆப்ஷன், குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்கும் கூட, ஈஸியாக வயிற்றுக்கு எந்த கேடும் இல்லாமல் ஜீரணம் ஆகக்கூடிய வடையும் கூட. ஸோ கண்டிப்பாக இந்த ஹெல்த்தியான பாசிப்பருப்பு வடை வந்து உங்கள் வீட்டில் ஈவினிங் ஸ்நாக்குக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸும் நீங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. கலந்திகாஸ் லைஃப் ஸ்டைல் சேனலை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.